தாவேகாவின் 3/4 மணி நேரம் மாநாடு அது முடிஞ்சதையொட்டி பல்வேறு மொமெண்ட்டுகள் முடிஞ்சு 24 மணி நேரம் அதுக்கு மாநாடு வைக்கிறாங்களா? அதுக்கு தான் விழா வைக்கிறாங்களா? எது திட்டமிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நடத்துவீங்களா இல்ல? அதுவும் உலகத்திலேயே இப்படி ஒரு மாநாடுன்னு நடத்தி நான் பார்த்ததே கிடையாது. உலகமே பார்த்துருக்காது. என்னதான் ரீல்ஸ் உலகம், மாற்று அரசியல் தான் மாற்று அரசியல். என்னதான் ரீல்ஸ் உலகமா இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸ் உலகமா இருந்தாலும் சரி, 3/4 மணி நேரம் மாநாடெல்லாம் வயிறு எரியுதுறான். கோடி செலவு முடிச்சு விட்டாங்களே. இல்ல நீங்க இப்பெல்லாம் வளர்த்தப்படுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் உங்களுக்காகவே நிறைய ஃபன் மொமெண்ட்டுகளை, அரசியல் வடிகிற பைட்டுகளை நான் தேடி பிடிச்சி எடுத்து வந்திருக்கேன். அதாவது அவரு பேசாட்டி என்ன அப்படின்னு விழுதுகள் பேசி வச்சிருக்காங்க. மாநாடு என்னவோ 3/4 மணி நேரம் தான். ஆனா அந்த அரசியல் தாக்கம் இருக்கு. அலப்பறைகள் வந்து 24 hours நடந்திருக்குது. ஆமா, அது என்னென்ன அப்படிங்கறத அந்த வீடியோ. நிறைய அம்பேத்கரிய பெரியாரிய தோழர்கள் எல்லாம் கண்ணுல எண்ணெய் விட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. பேசிடுவார் பாருங்க, கவின் ஆணவ படுகொலை கண்டிச்சு திமுக அரசு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்று திமுக அரசு பதவி விலகு அப்படின்னு கேட்க போறாரு. அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. கடைசியில ஏமாத்திட்டாப்ல. யார? பெரியாரி அம்பேத்கரை தோழர்களை, அவருக்காக வாதாடிய அம்பேத்கரை பெரியாரிய தோழர்களை ஏமாத்தி விட்டாப்ல. அவங்கள என்ன சொல்றாங்க? இப்ப அவங்க வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவோம். சீமான அழிச்சாரா இல்லையாங்க? சீமான எதிர்த்து வந்தாரா? எங்க சீமான அப்பே செது அந்த அவன் இல்லங்க, சீன்ல இல்லங்க, அவன் ஒளிஞ்சிட்டாங்க. அவன் மனுஷங்கிட்ட பழகத்தை விட்டுட்டு மரமட்டை கிட்ட போயிட்டாங்க. அவ்வளவுதான், அவன் இனிமே இங்க வரமாட்டான். அவன் ஆல்ரெடி போயிட்டான். விஜய் வந்து தான் அவர் போக வச்சாருங்கலாம் சும்மா டுபாக்கூர் வேலை அதெல்லாம். அதனால சரி, ரைட்டு. இப்ப அந்த கேள்வியை வந்து பனையூர் பண்ணையார்ட்ட கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுடா? கேட்க முடியாது. ஏன்னா மாநாடுக்கே 3/4 மணி நேரம் கழிச்சுட்டுதான் வராரு. பதில் சொல்ல மாட்டோம்ல. அல்ல, முதல்ல அவர் வெளில வந்தாதானே நீங்க மைக்கே போடுவீங்க. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி, சிக்கனவன்ட்ட வந்து கேட்டு பார்ப்போம். பண்ணையாரிடம் வேலை பார்க்கும் ஆட்கள்கிட்ட கேட்போம். அணில் குஞ்சுகள், பெரிய பண்ணைக்கு இருக்கிற அணில் குஞ்சுகள். ஆமா, பெரிய அணில்கிட்ட கேட்க முடியல, அணில் குஞ்சுகள்கிட்ட கேட்போம் அப்படின்னு மயக்க போட்டிருக்காங்க. இத நம்மள அசரடிக்கிற மாதிரி பதில் வந்திருக்குமே. ஆமா, ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, மாநாடே 3/4 மணி நேரம் தாங்க. அது இல்ல மேட்ரு. அந்த அரசியல் கருத்துக்களின் தாக்கம் அது எவ்வளவு தூரம் போயிருக்குங்கிறதா மேட்ரு. இப்ப பாருங்க, அம்பேத்கர் அவர்கள் வந்து நம்ம கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்கோம். 5 தலைவர்களும் முக்கியமான தலைவர்களா வச்சிருக்கோம். நீங்க கூட கட்டவுட்ல வந்து சட்ட புத்தகத்தை விஜய் அவர்கள், ஆமா, திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை குறித்து விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே பதிவு செய்யல, இரங்கல் தெரிவிக்கல, கண்டனம் தெரிவிக்கல. எதற்காக? கண்டிப்பா பதிவு தெரிவிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ். நீ என்ன சஸ்பென்ஸ் வச்சுட்ட? சொல்லு, புதுசா சொல்ல விடவன. அவ்வளவுதான். நீ சஸ்பென்ஸ் கட் பண்ணிடுறிய நீ? சத்தியமா சஸ்பென்ஸ். என்ன சஸ்பென்ஸ்? அவரு பதில் சொல்லாது, அவர் கேள்வி கேட்காத சஸ்பென்ஸ். சொல்லிருக்காப்ல, அதாவது நாங்க பதிவு பண்ணிருக்கோம் சஸ்பென்ஸ் அப்படின்னு இருக்காப்ல. என்ன காட்டு, ஒழுங்கா காட்டு நீ. அவர் பதிவு பண்ணிருக்காருன்னு சொல்லிருக்காப்ல, சஸ்பெண்ட் அதுக்கப்புறம் சொல்ல வந்திருக்காப்ல, நீ மறைக்கிற. அதான் சத்தியமா சஸ்பென்ஸ். அதான் என்ன, அதுதான் என்ன தான் சொல்லணும். மாநாடு நடத்திட்டு சஸ்பென்ஸ்னா புரியல. மாநாட்டுல அப்புறம் என்னதான் பேச போறீங்க? அவனை விடுறா. சஸ்பென்ஸ் பதிவு பண்ணிருக்கேன்னு பதிவு பண்ணிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் சொல்லிருக்காங்க. பதிவு பண்ணது எங்க எங்க? இது அவன் சொல்லிருக்கானா இல்லையா? அவன் சொல்லல, அவன் சொல்லியிருக்காரு. எங்கயா வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த மாதிரிதான் நிஜமாவே இருக்குது. இப்ப என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் அனுபவத்தில், உங்களுக்கு இத்தனை இந்த உலக அனுபவத்தில் நீங்கள் சில மாநாடுகளை பார்த்துருப்பீங்க, சில மாநாடுகளை பற்றி கேட்டிருப்பீங்க, சில மாநாடுகளை நேரில் பங்கெடுக்கவோ ஒரு டிவியில் தொடர்ந்து அதை பார்க்கவோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். மாநாட்டில் தீர்மானங்கள் எங்கே நிறைவேற்றுவாங்க? மாநாட்டு எங்கே நிறைவேற்றுவாங்கன்னா மாநாட்டில் தான் நடத்துவாங்க. மாநாட்டில் அறிவிச்சு இதெல்லாம் இடையில நிறைவேற்றுவாங்க. இடையிலையோ கடைசியிலையோ நிறைவேற்றுவாங்க. ஆமாம். ரெண்டாவது, இந்த தீர்மானங்களை பத்தி தலைவர் பேசுவாரா இல்லையா? இப்படி எல்லாம் இந்த மாநாட்டில் தீர்மானம் ஏற்றி இருக்கிறோம். இந்த தீர்மானங்களை இதற்காக தான், இந்த சம்பவத்தை நாங்க நிறைவேற்றிருக்கிறோம், அதனால இதை செய்யணும் அப்படின்னு அதை வந்து உறுதிப்படுத்துவாங்க. இப்படியா நடக்கும். இப்ப வந்து தலைவர் வந்து நடத்தின மாநாட்டில் ஒவ்வொரு தீர்மானத்தையும் அவரே வாசிச்சார் இல்லையா?
அப்ப தோழர்களுக்கு நேரடியா அது போய் ரீச் ஆகும். ஏன் தீர்மானம் போடுறோம்னா அது வந்து தோழர்களுக்கு ரீச் ஆகணும், அது வந்து அரசுகளுக்கு ரீச் ஆகணும். அதோடைய இது என்னங்கிறது தெரியும். மாநாட்டுல வந்து கிட்டத்தட்ட 25 தீர்மானம் வந்து நிறைவேற்றுவாங்க. மாநாடு முடிஞ்ச உடனே மாநாட்டு விளக்க தீர்மான விளக்க பொதுக்கூட்டம்னு ஒண்ணு போடுவாங்க எல்லா ஊர்லயும். எப்படியும் மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம், அந்த தீர்மானங்களுக்கு மட்டும் பொதுக்கூட்டம் நடக்கும். இங்க தீர்மானமே நடந்துச்சான்னு தெரியல. ஒருத்தன் நடந்துச்சுங்கிறான், ஒருத்தன் படிச்சாருங்கிறாங்க, ஒருத்தன் படிக்கலாங்கிறான், வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. அப்படியா மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படின்னு எவனுக்கு தெரியும்? வாட்ஸ்அப்ல அவனுக்கு எப்படி தெரியும்? இப்ப நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க தான் அதிகம் தமிழ்நாட்டுல. அரசியல் பேசுறவங்க இல்ல, நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க அதிகம். அவங்க எப்படி வாட்ஸ்அப்ல எப்படி போய் சேரவங்க? போய் சேரணும்னா நாங்க அதை போடுறா. அதான் அப்பையில இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு கால்குலேட்டிவா சாதி ஓட்டுக்கு வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. இது வேற வகையான ஒரு பாலிடிக்ஸ். அது இன்னும் வந்து இது சீமானுக்கு அடுத்த லெவல். இது அரசியல் சாதி ஓட்டு 2.0. அதேதான் அவன் சொல்லுவான்ல, சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தம்பி சாட்டா. அது அந்த புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்துச்சுலடா, அது 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 என்ன ஆளுங்க, அவங்க ஒரு 50 பேர் நம்ம கொண்டு விடுவாங்களா அப்படின்னு அந்த வாய்ஸோட கேட்டுவாயில்ல, அந்த மாதிரி குரூப் இது. சரி, நம்ம வந்து நீங்க சொல்றது மாதிரி யாரும் எதுக்கு கூடாத ஒரு அரசியல் இது. ஆமா, அது வேணாம். சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ். ஆமா, ஐயோ சஸ்பென்ஸ் அதை பத்தி பேசக்கூடாது. தீர்மானங்கள் சஸ்பென்ஸ் புதுசா இருக்கு. சஸ்பென்ஸ் தீர்மானம், சஸ்பென்ஸ் தீர்மானங்கள். சஸ்பென்ஸ் மாநாடுன்னு நடத்திடுங்களேன், அதே சஸ்பென்ஸா? சரி, இதெல்லாம் கேட்டீங்க. இது பாருங்க, முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிரதமர் ஆக்குவோம் கண்டிப்பா. முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். பிரதமர் ஹோல்ட் பண்ணுவாங்களா? என்னது பிரதமருக்கு ஹோல்டு பண்றாங்களா? ஹோல்டா? ஆமா ஆமா, பிரதமர் பாருங்களேன், அப்படியே சீமான் மாதிரி. முதல்வன் படம் பார்க்காதன்னு சொன்னேன் நான். சங்கத்தையும் அதான் சொல்றோம், சங்கர புரட்சி வேணாம், சங்கர புரட்சி நடக்காது. முதல்வன் வந்து படத்துல மட்டும் தான் நடக்கும், தலையில நடக்காது. எங்கேயுமே நடக்காது. அதான் அந்த சங்கர் பண்ணி விட்ட வேலைதான் அதெல்லாம். சங்கர ஆட்கள் இருக்காங்களே, அவங்க பண்ணி விட்ட வேலைதான் இதெல்லாம் தெரியுது. இப்படி சர்க்கார் படம் பார்த்துட்டு வந்து இவன் ரொம்ப ஈஸியா இருக்கு. அண்ணன் ஹெல்மெட் போட்டு வண்டி எடுத்து மாநாடு தேர்தலுக்கு வருவாரு, வந்து இப்படி மாதிரி அடுத்த சீன் ஓட்டு டிவியை போட்டு உடைக்கிறது, மிக்சியை போட்டு உடைக்கிறது, ஃபேனை போட்டு உடைக்கிறது. சரி, டிவியை போட்டு உடைச்ச வீட்டுல அடுத்து ஒரு டிவி வாங்கிப்பான்னு நினைச்சிருக்கேன் அவன். அவங்க வீட்டுல விட்டு நிலவிட்டு என்ன வெளுத்துட்டு போயிட்டு தெரியாது. லூசு போயிலு இல்ல, அந்த ட்ரெண்ட் வந்தப்போ ஒரு ஃபேமஸான ரீல், ஒரு பையன் லேப்டாப் கீழே போட்டுருவான், போட்டு சாஞ்சிருவாங்க. பதவி அதை எடுத்துட்டு இது இல்லாம சங்கர் பண்ண வேலை சங்கர புரட்சி அதுதான் நடந்துச்சு. திரும்பவும் அதே மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சங்கர் புரட்சி இல்ல, நான் என்ன கேக்குறேன், அரசியல் அவ்வளவு ஈஸி அப்படின்னா நாங்க எதுக்கு இப்படி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கணும்? நானே சிஎம் ஆயிட்டு போறேன், நானே பிஎம் ஆயிட்டு போறேன். நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம், நான் ஒரு ஸ்டேட்டுக்கு அவ்வளவுதான். மயிலாடுதுறை பிஎம். அவ்வளவு ஈஸியா அரசியல்ங்கிறது நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. இதுதான் த்ரில்லிங்கான இடம். ஐயோ, மனசு திடப்படுத்திக்க என்ன செய்ய காத்திருக்காங்களோ. அண்ணே, நாங்க தளபதி ஃபேன் தான். டிவிகே சீமான் அண்ணே தளபதி ஃபேன். நாங்க டிவி தவிர தான் இப்ப பிரதமரா இருக்காரு. இன்னைக்கு எங்க தளபதி முதல்வர், நாளைக்கு பிரதமர். செந்தில் இருக்கு அப்படி ஆக்டர், அவரு பேசுற மாதிரி இருக்குடா எனக்கு. அப்படியே இன்னசென்ஸ், இந்த வாய்ஸ் அப்படியே இருக்குது. இன்னைக்கு டிவி தவிர நாளைக்கு பிரதமர், நாளைக்கு அவரு பிரதமர். நல்லா இருக்கு, அப்படியே செந்தில் மாதிரியே பேசுறாப்ல. இதுக்கப்புறம் பாருங்க, அவரே சொல்லிட்டு அவரே கேட்டுட்டு அவ்வளவுதான். எவ்வளவு கைட்டு, அதாவது இவ்வளவுதான் நீங்களோட அரசியல். இது ஒரு பஞ்ச் டைலாக் செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் ப்ரமோஷன். நம்மள எவனும் பாராட்டல, நம்மள யாரும் வந்து கண்டுக்கலன்னா நம்மள நாமே வந்து ப்ரமோஷன் பண்ணிக்கிறது. செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம். அதான் பாருங்க, தலைவனும் இப்படிதான் இருக்கிறான். எவனாவது தன்னைத்தானே சிங்கம்னு சொல்லிக்குவானா? தன்னைத்தானே போந்துக்குவானா? நடிச்சு 30 வருஷம் 30 வருஷம் நடிச்சுக்கிறாப்ல, தன்னைத்தானே சிங்கம்னு பொழுதுகிறாப்ல. அப்ப இளைய தளபதினு போட்டது, அப்ப தளபதி எல்லாம் போட்டது நீங்க தானே. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் அதுல விருப்பம் இல்லைங்க, அவங்களா போட்டாங்க. இல்ல, நீங்க தான் போட வச்சிருக்கீங்க.
இளைய தளபதி ஃபோர்ஸ் பண்ணி போட வச்சிருக்கீங்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் அப்படின்னு நீங்க தான் போட வச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம். அப்புறம் டைம் டு லீடு தளபதி எல்லாத்தையும் நீங்க தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி டைரக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் நீங்க பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்க ஏன் சந்தேகப்படக்கூடாது? ஏன்னா உங்களை நீங்களே சிங்கன்னு நீங்க ப்ரொமோஷன் பண்ணிக்கிறீங்க. அது மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்சதும் உங்க செல்ஃப் ப்ரொமோஷன் தான் இருக்கு. உங்க செல்ஃப் ப்ரொமோஷனுக்குலாம் மக்கள் கன்வின்ஸ் ஆக மாட்டான், ஓட்டு போட மாட்டான் முதல்ல. சரி, அது நடக்கட்டும், ஓகே. நம்ம என்ன கேட்குறோம்னா, சினிமாவில் உங்கள் நீங்களே புகழ்ந்து அண்ணா வர வழிவிடு அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பாட்டு பாடலாம். அதை ரசிகன் வந்து செலிப்ரேட் பண்ணுவான். நீங்கள் அரசியல் மேடையிலேயே வந்து அந்த மாநாட்டில் இவரை புகழ்ந்து இவரே பாடியிருக்காப்புல விஜய். ஆமா, அந்த பாட்டு கேட்குறீங்க, அது இவர் புகழ்ந்து இவரே பாடியிருக்கிறாரு. சரி, பாட்டு தான் அப்படி இருக்குன்னா ஸ்பீச்லேயே அப்படியே தான் முழுக்க விஜய் துதி பாடல ராஜ்மோகன் தான் பண்ணுவாப்புல. இப்ப விஜயா பண்ணிக்கிறாரு. அது சரியா இல்ல அப்படின்னு இதுல அண்ணாவை பேசுறது, அண்ணாவை வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்கேன்னு சொல்றது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்குது. அண்ணா இருந்தாருன்னா எதை கழட்டி அடிப்பாருன்னு தெரியும். நான் இன்னைக்கு சொல்றேன், அரசியல் பேச அண்ணா வந்து என்னைக்கு தன்னை முன்னிறுத்திட்டாரு? என்னைக்காவது நான்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாரா? தன்னோட பெருமையை பேசிருப்பாரு அவரு. அண்ணாவோட பெருமையை உலகமே பேசும், ஆனா அவர் பேச மாட்டாரு. இல்லை, இதை பற்றி நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க. இவர் வந்து திமுக பற்றி பேசுறாரு, திராவிட பற்றிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் அண்ணா எப்படி செயல்பட்டாரு, எப்படி பேசினார் அப்படின்னா, அண்ணா ஒரு இடத்த சொல்கிறாரு, நான் வந்து இங்கே மிகப்பெரிய வேலையை ஒன்று வந்து செய்வதற்காக வந்திருக்கிறோம், ஆனால் நான் மிகவும் சாமானியன்கிறார். நான் ரொம்ப சின்னவன், நான் ரொம்ப சாமானியமான ஆள், ஆனால் நாங்கள் ஒரு பெரிய வேலையை செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஸோ அதெல்லாம் டாஸ்க் அவர் முன்னிறுத்தும் போது கூட நான் ரொம்ப சின்னவங்க, வாங்க தோழர்களே நம்மெல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு பேசக்கூடிய நபர். சரி, எதுக்கு இவர்கிட்ட போய் அரசியல் பேசிக்கிட்டு? அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க, அடுத்த தீர்மானங்கள நம்ம என்ன பண்ண போற காலத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடும் தளபதியை பார்ப்போம். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போன அந்த எஃபெக்ட்ல தான் இருக்காங்க. அது முக்கியம் தானே தம்பி, ஸ்நாக்ஸ் முக்கியம் தானே. ஸ்நாக்ஸ் முக்கியம் தான். சாப்பிட்டுட்டு மறுபடியும் பாப்போம். நாங்க தளபதி தான் இந்த வருஷம் முதல்வர், 2026 முதல்வர். இல்ல ஸ்நாக்ஸ் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எப்படி ஓப்பனா சொல்றது, அது கொஞ்சம் ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே போத்தல்கள்லாம் கிடந்துச்சு. அதுலயே விஜய் ஸ்டிக்கர் தான் அப்படி கும்பிட்டு நிக்கிறாப்புல அவரு. அதுலயே மிக்சிங். அதாவது அவங்க தண்ணி குடு ஏன் கேட்டாங்க, தண்ணி பிரச்சனை இருக்குன்னு ஏன் சொன்னாங்க, இப்பதான் நமக்கு புரியுது. கொள்கை தான் உங்களுக்கு, கொள்கை கேட்டா டிவி கத்துறீங்க. கொள்கை என்னதான் அவங்க கொள்கை அவருக்கு சொல்லிடுங்க. கொள்கை என்ன கொள்கை? அவரை மாதிரி நாங்க வந்து மரத்தை பிடிச்சி ஸ்டில்லு கொடுக்குற ஆள் கிடையாது. நான் இப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனா. எப்படி கேக்குறீங்க? நேரடியாக எதிரிகளை சந்தித்து கொண்ட தருணம். நம்மளதான் பேசுனப்ப மரத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருக்காப்ல. ஆமா, நல்ல வேலை அடுத்த வார்த்தையை சொல்லல. ஏன்னாச்சு ஒரு உணர்ச்சி ஆகஸ்ட்ல நிறைய மீம்லாம் வருது, அந்த மாதிரி எதுவும் பேசாம விட்டாப்ல. இந்த உள்ள போய் பாருங்க, மருத்துவம் எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்காங்க. டக்குன்னு தண்ணி குளுக்கோஸ் இல்ல, தலைவர்கள் போட்டோலாம் இருக்குல்ல, ஆமா, அதோட வழிபாடு தான் அவரு. குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்காங்களா? என்ன கொள்கை ஏத்துறீங்க? உள்ள போய் பாருங்க, குளுக்கோஸ் ஏத்துறாங்க. எதுக்கு? எவ்வளவு வேகமா குளுக்கோஸ் ஏத்துறாங்க. என்ன குளுக்கோஸ்? எல்லாம் வெயில்ல வந்து கிறக்கமா இருக்காங்கல்ல, அது பெருமையாடா அது. அதான் கொள்கை. கட்சி எங்க கட்சி செய்யுதுல, உங்க கட்சியில அப்படி செய்யறாங்களா? நீங்க மாநாடு நடந்ததுல உங்க மாநாட்டுல யாராவது மயக்க போட்டாங்களா? உங்க மாநாட்டுல யாருக்காவது தண்ணி இல்லாம டாய்லெட் யூஸ் பண்ற தண்ணி எடுத்து குடிச்சிங்களா? உங்க மாநாட்டுல யாருக்காவது குளுக்கோஸ் ஏத்துனாங்களா? எங்க மாநாட்டுல மயங்கி உள்ள வச்சு குளுக்கோஸ் போட்டுருக்கோம். யாராவது கஷ்டப்படணும், அந்த கஷ்டப்படுற நேரத்துல சரியா உதவணும். உதவி செய்யற மாதிரி அதை சரியா படம் முடிச்சிடணும். அதுதான் மேட்ரு. ஏண்டா நீங்க வந்து மயக்கம் அடையாம இருக்கிறதுக்கு மேல வந்து பந்தலை போடுவீங்களா? அது வந்து அனாவசியம். அப்புறம் பந்தல் போட்டா எப்படி மயக்கம் வரும்? மயக்கம் வரலன்னா எப்படி எங்க டாக்டர் எல்லாம் வச்சு நாங்க வேலை வாங்குறோம்? பந்தல் போட்டா ஏரியல் வியூக்கு தெரியாது, ஏரியல் வியூக்கு தெரியலன்னா கூட்டம் தெரியாது, கூட்டம் தெரியலன்னா வெளில சீன் போட முடியாது, வெளில டிபேட் நடக்காது. அந்த ஒரே காரணத்துக்காக அவரோட செல்ஃப் ப்ரமோஷனுக்காக உங்க பூரா பயிற்சியும் மயக்கம் மட்டும் உள்ள வச்சிருக்காங்க. கெதியில என்னன்னு தெரியல. இதுல 2 பேர் செத்ததுக்கு வந்து கட்சியில எந்த ரியாக்ஷனும் இல்ல. தமிழ் புலிகள் கட்சியில இருந்தோம், விடுதலை சிறுத்தைகள் இருந்தா போய் பார்த்துட்டு வந்துருக்காங்க. எடுத்து அந்த பாடி எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கூட வாங்குறதுக்கு தாவேக்காரங்க யாரும் இல்ல. இத பின்னாடி நான் வச்சிருக்கிறேன், இவ்வளவு பேசுறானுங்கல்ல, நான் பின்னாடி வச்சிருக்கிறேன். பெண்களுக்கான என்ன கொள்கை நமக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு? சீமானுக்கு பதில் சொல்லுங்க. அவர் கேட்கறாருல டிவிக்கு கொள்கை எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிற மாதிரி தான். ஏமாத்தி போய் சொல்லி கடலை போட்டு வாயில வடை சொல்ற மாதிரி ஆளுங்க தளபதி கிடையாது.
பாப்பீங்க 2026 பாப்பீங்க. நான் சொல்லி புரியல பாப்பீங்க 2026 பாப்பீங்க. நான் சொன்னா புரியாது. என்னடா எக்ஸ் பாய் பண்ணிட்டு பேசுற மாதிரியே பேச. நீங்க பேசி கடலை போடலாம் இங்க ஒண்ணு கிடையாது. வந்து நீங்க இது பண்ண முடியாது. அது நீங்க 2026 ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட அந்த பையன் மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு. இவங்களை வச்சுக்கிட்டு தான் அவர் ஒப்பீடு எங்க வைக்கிறாரு, 67 அண்ணாவோட ஒப்பீடை இவர் வைக்கிறாரு. அண்ணாவின் தம்பிகள் எவ்வளவு இன்டெலக்சுவல்ஸ். கொள்கை என்னன்னு கேட்டா குளுக்கோஸ் ஏறுது, குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, குளுக்கோஸ் ஏறுது, கம்பியில கிரீஸ் தடவைன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஊழல் இல்லாத ஆட்சி இப்ப டிஎம்கே திராவிட கட்சிகளா எப்படி ஊழல் பண்றாங்களோ அதெல்லாம் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கறதானே. சேர்ந்துட்டாங்கடா. அப்புறம் நாங்க பண்ற கொள்கை எதிரின பிஜேபி மதவாத அரசியல் பண்ண மாட்டோம். அது ரெண்டு தானே எங்களோட கொள்கை. ஊழல் இல்லா அரசியல் ஒண்ணு, மதவாத அரசியல் ரெண்டத்தையும் ஒழிக்கிறது தான் எங்களோட கொள்கை. அதாவது ரெண்டு கொள்கையை பிரமாதமா கொண்டு போய் தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்க. என்னது திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள். என்னடா ஊழல் பண்ணிச்சு தெரியாது, அது சொல்லலையே. அது மாதிரி பாஜக மதவாத கட்சி. சரி, பாஜக என்ன மதவாதமா இருக்குது சொல்றாங்கன்னா தெரியாது. மதவாத கட்சின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க வந்து ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த ஒரு பெரிய மாநாடு நடக்குது இல்ல, மாநாட்டுல திமுகவை நாங்க எதிர்ப்பதற்கான காரணம் இது. இந்த ஊழலை செய்து இல்ல, இந்த ஊழலை செய்து விட்டார்கள், அதுக்கு வந்து இது ஆதாரம். இந்த விஷயத்துல நமுத்து போன டாஸ்மாக் எல்லாம் கொண்டு வந்து பேசிட்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் ஏன் தெரியுமா போனாரு, அவர் வந்து ரைடு பயத்தால போனாரு, சவுக்கு சங்கர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆளு. அது எவ்வளவு பெரிய நமுத்து போன பொய் இது. அவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறதுக்கு முதல் நாளே சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு, டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் போட்ட வழக்கு, ஈடிய காரி துப்பி செருப்பால் அடிச்சு, ஏன்னா நீ ஒரு கதை சொல்றிய இப்படியாக அந்த ஊழல் நடந்திருக்குதுன்னு, அந்த நரேஷனுக்கும் நீ சொல்லுவதற்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஈடிக்கு எதிராக நீங்க வந்து டிஃபமேஷன் போடுறதுனா போடுங்க, உங்களுக்கு எதிராக ஒரு சாட்சியமும் சரியா இல்ல, சாட்சியமே இல்ல. அது மட்டும் இல்ல, 30,000 ஃபைன் போட்டுருக்கு ஈடிக்கு. ஆமா, இதுதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் யாருமே விஜய் காதுல போய் சொல்லவே இல்லையா, விஜய்க்கு இது தெரியப்படுத்தவே இல்லையா? இல்ல, ஒண்ணு விட்டாப்ல, இந்த கஞ்சா தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை விட்டுட்டாப்ல எடப்பாடி. அதையும் பேசிருந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் கம்ப்ளீட்டா இருந்திருக்கும். நம்ம ஐயனா என்ன சொல்றாப்ல, இவங்கள்ட்ட திமுக எதிர்த்து பேசுறதுக்கு சேதியே ஒண்ணும் இல்ல, சும்மா போட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சேதி இல்லாத அளவுக்கு ஸ்டாலின் எல்லாத்தையும் போட்டு அடைச்சிட்டாப்ல. அதனால இவங்களுக்கு வந்து அரசியல் பண்றதே காரணம் இல்ல. அதனால வந்து கொஞ்சம் நசுக்கி பாப்போமா, இப்ப சொல்ற ஊழல் இல்லாத அரசு அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு கொள்கையில வருதா? ஊழல் இல்லாத அரசா? ஊழல் இல்லாத அரசுங்கிறது ஒரு கட்சியினுடைய கொள்கை. அது ஒன் ஆஃப் தி வச்சுக்கலாமே. அது என்ன ஒரு எப்படி கொள்கை நிற்க முடியும்? அது கவர்னன்ஸ் தானே, அரசு செய்யும் அரசாட்சி முறை தானே. அது சரியான நிர்வாகம், அது நிர்வாகம் தானே. அது எப்படி கொள்கையில வைக்க முடியும்? நாங்கள் இப்படி நிர்வாகம் செய்வோங்கிறது எப்படி கொள்கையா வைக்க முடியும்? அது உங்களுடைய செயல்பாடு, அவ்வளவுதான். கொள்கை என்ன? கொள்கை வேற, செயல்பாடு வேற இல்ல. நீங்க கொள்கையையும் செயல் திட்டத்தையும் செயல்பாடு எப்படி நீங்க ஒன்னா வைப்பீங்க? அப்ப அந்த தெளிவே சேதுராம கிட்ட ரகசியமா நீ இவ்வளவு பேசுவியா? நீ ஃபர்ஸ்ட் கொள்கைனா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் கொள்கை விளக்கத்தை சொல்லி கொடுக்கணும், அப்புறம் நிர்வாகம். தம்பி, இன்னொரு கிளாஸ் எடுக்கிற நம்மளை பெற்று விட்டுருங்க நம்மளுக்கு. இல்ல, இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, தமிழ்நாடு மக்கள் இவங்களுக்கு ஓட்டும் போட்டு இவங்களுக்கு அரசியலும் சொல்லி கொடுத்து இவங்க ஆட்சி உட்கார வச்சு இப்படிதான் ஆட்சி கொள்ளணும்னு சொல்லி கொடுக்கணும், தூக்கி வைக்க தூக்குறேன் அப்படிங்கிற மாடலே இருக்காங்க. இப்போ இடையில பேசிட்டு இருந்த மாதிரி இவங்களை வந்து எவ்வளவு வந்து மட்டகரமா ட்ரீட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய செல்ஃப் ப்ரொஃபைல் ப்ரொமோஷனுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஒன்று அந்த மாநாடுக்கு வந்து பந்தல் போடாம, ஆனா ஒரு ட்ரோன் ஷாட் அப்படி இப்படி வச்சு அது ஒரு பழக்கமாக வச்சிருக்காங்க எல்லாருமே. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. பெரிய கீத்து ஏன் மாநாடு பந்தல் போடுறது லேட் ஆகும்னா, இவ்வளோ பெரிய ஏக்கர்ல கீத்து பந்தல் போட்டு கொட்டாய் போடுறதுக்கு லேட் ஆகும். ஸோ நாள் முழுக்க நடக்கிறதுனால கீத்துங்க மேலே கூரை போடுறதுங்கிறது ரொம்ப மஸ்டாக இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாநாட்டை நைட்டில் வைக்கிறதுனால ஒளிவு விளக்குகள் போட்டு நைட்டை வந்து ஓப்பனாக விட்டுறாங்க. அது ஒரு பாலிசியாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு பகலில் போட்டு நைட்டுக்கு அது ஓகே, நைட்டுக்கு அது கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அதுலேயுமே சில இதில் வந்து இப்போ மழைலாம் பேஞ்சுது இதாகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இது பண்ண. இப்போ சமீபத்தில் ஒய்எம்சிஏல வந்து நடந்த அவங்க சமீபத்தில்னா ஒரு 6 மாதம் இல்லை டைப்பு நிறைய இருக்குது அதில் கூட வந்து மழை பெய்யறனால வந்து கீத்தெல்லாம் போட்டு தான் மோல்ட் பண்ணி தான் இது பண்ணியிருந்தாங்க. பொதுவாக கீத்து நீ உட்காந்துக்கிறீங்களப்பா, நீ மேடையில் உட்காந்து கேரவன் வேற வச்சுக்கிற. அவங்க வர்ற ஜனங்கள் அவ்வளோ ஜனங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க 1000 கோடி சம்பளம் வாங்க. அப்படி ஒன்று இருக்குல்ல, அவங்க 1000 கோடி சம்பளம் வாங்கலையே பாஸ். நாங்கள் வந்து சொகுசா 1000 கோடி வாங்கியிருக்கிறோம். நாங்கள் அதை பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் எல்லாரையும் வர வச்சு வந்து, அதாவது ஒன்றும் இல்லை, இந்த சென்னையில் இது நடந்துச்சு, அந்த ஒரு ஏர்ஃபோர்ஸ் இது ஒன்று, அதில் வந்து 2 பேரும் ஒருத்தர் இறந்து போனாங்க.
அதுக்கு எவ்வளவு கத்துனாங்க இவங்க, எவ்வளவு கத்துனாங்க, எவ்வளவு லட்சம் பேர் அது இந்த விஜய் அறிக்கை கொடுத்தாப்ல, நீங்க சரியாக நடத்த வேண்டும், நீங்கள் இதெல்லாம் பராமரிக்க வேண்டியது உங்களுக்கு வந்து பொறுப்பு இல்லையான்னு. நீ என்ன பண்ண, நீ தான் மொத மாநாட்டிலே உனக்கு தண்ணி கொடுக்கல உனக்கு, நீனு இந்த மாநாட்டில் நிறைய பேர் வந்து தண்ணி மிக்சிங் வரைக்கும் கொடுத்துருக்கான். 12 பேர் சீரியஸா அட்மிட் பண்ணிருக்காங்க, ஏதோ காப்பாத்திட்டாங்க. சீரியஸா போறதெல்லாம் விடுங்கண்ணே, இறந்து போய் உடல் வந்து மார்ச்சுரியில் இருக்குது, கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு நீலகிரி தாவேகா மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு எப்ப பாருங்க இப்படி இறந்து போயிருக்காங்கன்னா, அப்படியா இவர் வந்து மாநாட்டுக்கு வரேன்னு ரெஜிஸ்டர் பண்ணாம வந்திருக்காரு. அப்படியா? ஆமா, இவர் எப்படி நாங்க எங்கால சொல்ல முடியும், அதெல்லாம் நாங்க காப்பாற்ற முடியாது, சாரி ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டாங்க, கை கழுவிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து தமிழ் புலிகள் கட்சியில இருந்து ஒரு முத்துக்குமார் தோழர் இருக்காருல்ல, அவரும் விசிகா தோழர்களும் சேர்ந்துதான் அதுக்கப்புறம் அவங்க உடலை மீட்டு பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஏங்க முழுசா 24 மணி நேரம் ஆக போதா? இன்னைய வரைக்கும் வந்து அந்த உடலுக்கு போய் மரியாதை செலுத்தின உடல் இப்படி தோழர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க படத்தை போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு, ஒரு அவங்களுக்கு தான் யாரும் தேவையில்லை. விஜய் முகம் எல்லா தொகுதியிலும் விஜய் நிற்கிறாரு. மதுரை மேற்கா விஜய், மதுரை தெற்கா விஜய், மதுரை வடக்கா விஜய், எவனுமே தேவையில்லை, என் மூஞ்சி மட்டும் போதும் அப்படிங்கிற ஆணவத்துல இருக்கிறாப்லயே. அவர் எங்க கீழே வந்து பார்க்க போறாப்ல? இப்படியான ஒரு சொந்த கட்சிக்காரனே இப்படி டீல் பண்ணா. மாதவரத்துல வந்து ஒரு முக்கியமான ஒன்றிய செயலர் இறந்து போயிட்டாருப்பா. பாலாஜி, தாடி பாலாஜி வந்து கட்சியை விட்டு போனது காரணமா என்ன? யாரும் போயிட்டாரா இல்ல தெரியல, அப்படிதான் கட்சியை சேர்க்கவே இல்லை உள்ள. அந்த மாதவரம் ஒன்றியத்துல போயிட்டு அவர் வந்து யாருமே வரல, அவர் தான் ஒரு அந்த ஒன்றிய செயலர் பையனை போயிட்டு இறந்து போயிட்டாப்ல. அவருக்கு மரியாதை செஞ்சவரை வந்து ஏதோ பண்ணிட்டு வந்தாப்ல. அவர் கோவம் என்னன்னா, கட்சியில வந்து ஒருத்தரும் இல்ல, ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல, புஷியானந்த் வந்து என்னன்னு பார்க்கல, விஜய் வந்து ஒரு அறிக்கை விடலங்கிற கோவம் தான் அவர் அதுக்கப்புறம் கேள்விகளா எழுப்புறாரு. அப்புறம் பார்த்தா ஓஹோ எல்லாருமே இப்படிதான் இருக்கீங்களா நீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து தாடி பாலாஜி மீட் பண்றதை ஒதுக்குனது, விஜய் வந்து கட்சியில வந்து உள்ள சேர்க்காம, தாடி பாலாஜி கட்சியை உள்ள விடாம கட்சியில சேர்க்காம ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்பதான் வந்தது. ஏன்னா இங்க கீழே உள்ள ஆட்களை, அடிமட்ட தொண்டர்களை, அடிமட்ட உறுப்பினர்களை யாரையுமே கவனிக்க தயார் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்னும் யூஸ் ஆகாதீங்க, அவங்களால ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாப்ல விஜய். தொண்டர் அவர் யாரு வேணும்னா, வாய்ஸ் ஆஃப் மாமனார்ல வந்து ஒரு 1000 கோடி சொத்து எடுத்துட்டு வரணும், எவனாவது பிஜேபி பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு பார்ப்பனியத்தை சேர்ந்த ஒரு அவதூறு குமார் வரணும், இந்த மாதிரி எவனாவது பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தானா, இவன் இடி ஆபீசர் வேணும், இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வேணும், ஆடிட்டர் வேணும், இவ்வளவுதான். நீங்க தூக்கி வைங்க, நான் தூக்குறேன், அவ்வளவுதான். தூக்கி வைக்கிறது ஆளு வேணும், ஆலோசனை சொல்லதான் ஆளு தேவையில்லை. இப்படி ஓவாளு போ அப்படிங்கிறப்பல தூக்கி வைங்க, தூக்குறதுக்கு ரெடி அப்படின்னு. இப்ப சொந்த கட்சிக்காரனே இப்படி கிள்ளிக்கிறையா டீல் பண்றாங்க. நாளைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தா மக்கள் என்ன லட்சணத்தை டீல் பண்ணுவாங்க. இப்படிதான் கட்சி இல்ல, இந்த கட்சியை பயன்படுத்தி நாம் வந்து பெரியாரியத்தை கொண்டு போய் சேர்த்துறோம், மார்க்சியத்தை கொண்டு போய் சேர்த்துறோம், அம்பேத்கரியத்தை கொண்டு போய் சேர்த்துறோம்னா இல்ல புரியல, எனக்கு சிரிக்க முடியாது.